வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம ஆப்லெட்ல எப்படி ஒரு பால் கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி மூவ் பண்றது, பவுன்சிங் பால் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பவுன்சிங் பால் நிறைய டைப்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான த்ரெட்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்லெட் AWT கிராபிக்ஸ் அந்த இதை நம்ம பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இங்க ஆப்லெட்டுக்கு கோட் எழுதிட்டோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் பால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அது இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் கொடுத்திருக்கோம். சோ த்ரெட் ஒரு டீன்னு ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். இன்டீஜர் x = 0, இன்டீஜர் y = 0. சோ பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட் மெத்தட்ல என்ன பண்ணிருக்கோம், டி த்ரெட்டோட டி ஆப்ஜெக்ட் டி ஈக்குவல் டு நியூ த்ரெட் திஸ் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். டி டாட் ஸ்டார்ட் இப்ப என்ன ஆகும், இது ஸ்டார்ட் ஆக த்ரெட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக் வாய்ட் பெயிண்ட்ல கிராபிக்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட வச்சு ஃபில் ஓவல்ல நம்ம XY அண்ட் ஹைட் அண்ட் வித் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றோம், ஓவல்ல ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் பப்ளிக் வாய்ட் ரன் அப்படிங்கிற மெத்தட்ல ட்ரை கேட்ச்க்குள்ள என்ன பண்ணிருக்கோம், இட்ரேட்டிவ் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். இஃப் y = 120 இருந்தா பிரேக், அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கோம். எல்ஸ் இஃப் x = 390 இருந்ததுன்னா x = 0, y = 0. இங்க ரீபெயின் மெத்தட கால் பண்ணிருக்கோம். இது ரெண்டுமே கண்டிஷன் எல்ஸா இருந்தது அப்படின்னா y = y + 3, x = x + 3. சோ த்ரெட்டோட ஸ்லீப்பிங் டைம் 100 கொடுத்திருக்கோம். இங்கேயும் ரீபெயின் மெத்தட கால் பண்ணிருக்கோம். சோ அடுத்தது இட்டரேட்டிவ் மெத்தட், ஃபார் லூப் இட்டரேட்டிவ் மெத்தட் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். இஃப் y = 0 இருந்ததுன்னா பிரேக், எல்ஸ் இஃப் இருந்ததுன்னா x = 390. இங்க என்ன பண்றோம், x = 0, y = 0, ரீபெயிண்ட். ஓகேவா? எல்ஸ் y = y - 3, x = x + 3. இங்க y + 3 கொடுத்திருக்கோம் பாருங்க. ஆனா இங்க பாருங்க நம்ம y - 3 கொடுத்திருக்கோம். இங்கேயும் த்ரெட் என்ன பண்ணோம், ஸ்லீப் 100. இங்கேயும் ரீபெயிண்ட் கொடுத்திருக்கோம், ரன் மெத்தட். சோ டூ டைம்ஸ் நம்ம கண்டிஷன் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ கேட்ச் இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் E. ஓகேவா? ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்ததுன்னா இந்த கேட்ச் என்ன ஆகும், அதை ஹேண்டில் பண்ணிக்கும். சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப வாங்க ரன் பண்ணுவோம். ஜாவாசி ball.java applet viewer ball.java. ஓகேவா? சோ இது ஒரு சிம்பிளான மெத்தட். சோ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். இதே பவுன்சிங் பால் தான். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம த்ரெட் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்கோம், இன்டீஜர் fy, f1, f2, f3 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள இங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அங்க நம்ம ஸ்டார்ட் த்ரெட் ஸ்டார்ட் கொடுத்தோம், அடுத்த ரன் கொடுத்தோம். இங்க நம்ம INT ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இங்க t = நியூ த்ரெட், இங்கேயும் நியூ த்ரெட் கிரியேட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். இதுல இங்கேயே சொல்லிட்டோம், f = 0, y = 0, f1 = 0 அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பப்ளிக் வாய்ட் ரன்ல ட்ரை கேட்ச்க்குள்ள இஃப் f = 0 இருந்தா ஸ்லீப்பிங் டைம் 10, y = y + 5, ரீபெயிண்ட். இஃப் f1 = 6 இருந்தது அப்படின்னா நம்ம இங்க கொடுத்திருக்கோம் பாருங்களேன். சோ f1 = 1 இருந்தா கிரீன்ல வரணும். இந்த கண்டிஷன் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். அதனாலதான் நம்ம f1 = 6 வர வரைக்கும் 6 இருந்ததுன்னா f1 = 0 என்ன ஆயிடும், f1 0 ஆயிடும். ஓகேவா? சோ if f = 1 இருந்தது அப்படின்னா y = y - 5, ரீபெயிண்ட் கொடுத்திருக்கோம்.
சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம், F1 வந்து 6 வந்தோடனே என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா F1 ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஓகேவா, சோ வெளியில வந்துரும். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், பப்ளிக் வாய்டு பெயிண்ட்ல F ஈக்குவல் டு 0ல என்ன பண்ணிருக்கோம், இஃப் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா உள்ள வந்து இஃப் F1 ஈக்குவல் டு 1 இருந்தா கிரீன் ஆகும், 2வா இருந்தா ப்ளூ ஆகும். இந்த கண்டிஷனுக்காக நம்ம இங்க கொடுத்திருக்கோம். 3ஆ இருந்ததுன்னா ரெட் ஆகும், 4ஆ இருந்ததுன்னா எல்லோ ஆகும், அதுக்கப்புறம் 5ஆ இருந்ததுன்னா ஆரஞ்சு ஆகும். ஓகேவா, அப்ப 6 F1 ஈக்குவல் டு 6ஆ இருந்தா என்ன ஆகும், இந்த கண்டிஷன் F1 ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஓகேவா, சோ மறுபடியும் என்ன ஆகும், இது ரன் ஆயிட்டே இருக்கும். So if y equal to 400, f1 plus plus f equal to 1. அடுத்து வந்து if f equal to 1 இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், உள்ள வரும். if f1 equal to 1 இருந்தா green ஆகும், அதே மாதிரி 2 இருந்தா blue ஆகும், red ஆகும், yellow ஆகும். ஓகேவா, so g fill ovalல வந்து என்ன சொல்லிருக்கோம், 150, y minus 10, 20, 20 கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் if y equal to 0 இருந்தா f1 plus plus f equal to 0. so என்னாகும், லூப் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், கிரீன் ஆகும், ப்ளூ ஆகும், ரெட் ஆகும், எல்லோ ஆகும், ஆரஞ்சு ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிளிங்க் ஆகி என்ன ஆகும், இந்த பவுன்சிங் பால் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். சோ வாங்க இத வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஜாவாசி ball.java applet viewer ball.java. ஓகேவா, இப்போ வந்து கிரீன், எல்லோ, ரெட், எல்லோ வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பிளிங்க் ஆயிட்டே வரும். ஓகேவா, சோ இது வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு விதமான எக்ஸாம்பிள் ஆஃப் த பவுன்சிங் பால். அதே த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா அது வந்து நம்ம முன்னாடி பண்ணது ஒரே பால் என்ன ஆகும், மூவ் ஆகும். இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கண்டிஷன் கொடுத்து கால் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.